அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நாளிலும் கூட சஞ்சலத்தோடு கூட துக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி, அங்கே அந்த வசனத்துல அந்த முன் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்று சொன்னால் 11ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்து, அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. தேவ சமூகத்தை தேடி வருகிறவர்கள் பலவானுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் தேவ சமூகத்தை சேரும் பொழுது என்று சொல்லி அர்த்தம். அப்பொழுது என்று சொல்லி அவர் சொல்ல பாருங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் என்று சொல்லிட்டு அந்த 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னவர் எப்பொழுதென்றால் அவனிலும் பலத்தவனுடைய கையிலிருந்து நம்மை முதலாவது மீட்டெடுக்கிறார். யாரு பலத்தவன்? வேதம் சொல்லுகிறது, மனிதனை தேவதூதனும் சற்றே சிறியவனாகத்தான் படைத்தார். ஆனாலும் இந்த மனிதனை ஆண்டவர் கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். இந்த மனிதனை தேவதூதனும் சற்றே சிறியவனாய் படைத்த அப்படின்னாலே தேவதூதரை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. ஆகவே தான் நீங்க சொல்லுகிறார், தள்ளப்பட்ட தேவதூதனுக்கும் அநேக வல்லமைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் கையில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். அவன் பல விதத்திலே நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறான். பாவத்திலும் சாபத்திலும் அழிவுகளிலும் உலகத்திலும் பலவற்றிலும் அடிமைப்படுத்தி வைக்கிறான். முதலாவது நம்மை அவனுடைய கையிலிருந்து மீட்டெடுக்கிற தெய்வம். நம்மை அவனுடைய கையிலிருந்து மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நம்மை மீட்டெடுத்து அவரை தேடுகிற பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் போதும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனை சார்ந்தவர்களாக நம்மை மாற்றுகிறார். எந்த காரியத்தையும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே பலவானுடைய கையிலிருந்து மீட்கிறவர், அவனுடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அதுல 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப மீட்டு நீங்களாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். அப்ப பலவானுடைய கையிலிருந்து முதல்ல நமக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தர்றார். நம்மளை துக்கத்துக்குள்ள நடத்தின சத்துருவின் கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, அவனுடைய கையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதல், நம்மளை மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையில
நம்மை நீங்களாக்கி, அவன் கையிலிருந்து நீங்களாக்கி முதல்ல விடுவிக்கிறார். எந்த சத்துரு இருக்கு, அந்த சத்துருவின் கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை முதல்ல. அதை கொடுத்த பின்பு நம்மை தேவனை தேடுகிற இருதயத்தை உடையவர்களாக நம்மை மாற்றுகிறார். முதல்ல மீட்பு, அடுத்து தேவனை சார்ந்து கொள்ளுதல். இந்த ரெண்டு காரியமும் நமக்குள்ள உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றார், அப்பொழுது நம்மளை மகிழ பண்ணுகிறார், அப்பொழுது நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், அப்பொழுது நம்முடைய சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். அப்போ சத்துருவின் கையிலிருந்து உண்டாகிற மீட்பு, தேவனால் உண்டாயிருக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து தேவனையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை உடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்ப இந்த மீட்பும் சத்துருவின் கையிலிருந்து வெளியே வர்றது, மீட்கப்படுதல், மீட்கப்பட்ட அனுபவத்தோடு தேவனை சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தை உடையவர்களாக நம்மை மாற்றித்தான் அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்னைக்கும் ஒருவேளை அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில, பிசாசுடைய பலவானுடைய கையில சிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு மீட்பு இல்லாம, ஒரு விடுதலை இல்லாம இருப்பீங்கன்னா, இதை ஆண்டவர் உங்களை அவன் கையிலிருந்து மீட்டு உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் விடுவிக்கிறதோடு மாத்திரமல்ல, உங்களை அவரை சார்ந்தவர்களாக இருக்கவும் செய்கிறார். அப்படி சார்ந்தவர்களாக இருக்க செய்து அதற்கு பின்பு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார்.